தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரே வணக்கம். கில்லி சரத் என்ற ஒரு அமைச்சருடைய ஒரு வீடியோ. இன்னொரு பக்கம் என்னன்னா, பாயும் புலியா பாய்ந்து வந்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் விஜய் அவர்களுடைய வீடியோ. விஜய் அவரோட வீடியோ என்னன்னா, லைக் வந்து 3 கிலோமீட்டர் தொடர்ந்து ஓடுறாரு காலையில். ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி என்ற பெயரில் மிகப்பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் ஒன்று எடுத்திருக்காருயா. இளைஞர்களோட இளைஞராக மக்களோட மக்களாக இந்த அளவுக்கு வந்து ஓடி இருக்காரு. 3 கிலோமீட்டர் இது வரைக்கும் இந்தியாவிலே எந்த ஒரு முதலமைச்சர் இப்படி ஓடினதே கிடையாது. உண்மையில காஷ்மீரில் ஒரு முதலமைச்சர் ஓடி இருக்காரு. பட் இருந்தாலும் நம்ம முதலமைச்சர் உண்மையில நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. 3 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி என்ற பேரில் ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துச்சு. 52 வயசுலையும் பாயும் புள்ளியை எப்படி பாயிறாரு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் என்னென்னா, விக்னேஷ் அவரோட ஒரு வீடியோ. அந்த வீடியோ எப்படி வருதுன்னா, ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி நீங்கள் ஆடுறீங்க, ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா, உங்களோட கேபினெட்லேயே உங்களோட மினிஸ்ட்ரியிலே இருக்கக்கூடிய ஒரு மந்திரி என்ன பண்ணுறாரு, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அழகாக ஒரு ஃபோன் எடுத்து அதில் கொஞ்சம் பவுடரை போட்டு அதில் ஒரு ஏடிஎம் கார்டை எடுத்து அதில் ஒரு 500 ரூபா தாளை அழகாக மடக்கி வச்சு அங்கே வந்து க்ரஷ் பண்ணிருக்காரு. பக்கத்தில் ஒரு லேடி இருக்காங்க, அவங்களும் ஹாயின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. உண்மையிலே இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பொய் சொல்லக்கூடாது. நம்ம உண்மையாக தான் பேசி ஆகணும், தவறுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாதையில் தான் நம்ம பயணம் பண்ணிருக்கோம். ஸோ அப்படி இருக்கிற உங்கள் ஆடியன்ஸாக நான் சம்பாரித்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆடியன்ஸ், நீங்கள் இந்த விஷயம் மாத்திரையை தான் க்ரஷ் பண்ணாங்களா இல்லை வேறு ஏதாவது க்ரஷ் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன். ஏன்னா இவர் ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ எப்படி பேசியிருக்காருன்னா, அவரோட மனைவி, அவரோட பெண் குழந்தை 3 பேரும் ஒன்றா சேர்ந்து நின்று 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் இப்படி கிரிக்கெட் பார்க்க போயிருந்தோம். கிரிக்கெட் பார்க்க போகும்போது இந்த மாதிரி வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, அதனால மாத்திரையை முழுசாக கொடுக்க முடியாத காரணத்தினால க்ரஷ் பண்ணி நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. சரி, க்ரஷ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல குழந்தையும் இல்லை, அவங்களுடைய மனைவியும் இல்லை, சந்தோஷமாக தான் பக்கத்தில் இருந்து சிரிக்கிறாங்க, இவரும் சந்தோஷமாக தான் அதை க்ரஷ் பண்ணுறாரு. ஸோ அது பார்க்கும்போது உண்மையிலே நீங்களே இதுக்கு முட்டு கொடுப்பீங்களா? கொடுக்கக்கூடாது. ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு கடந்த காலங்கிறது இருக்குது. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் டிவிக்கு ஆரம்பிக்குது. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள வீடியோன்னு சொல்லிட்டு தான் இதையும் சொல்கிறாங்க. டிவிக்கு ஆரம்பிக்கல, அது 2வது கதை. ஆனால் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட்ன்னு இருக்கும்ல. அந்த பாஸ்ட்டில் இப்படி வந்து விக்னேஷ் அவர்கள் மேபி இருந்திருக்கலாம், சரத் அவர்கள் இப்படி இருந்திருக்கலாம். ட்ரக்ஸ் மேபி பயன்படுத்தி இருக்கலாம். நம்ம வந்து ட்ரக்ஸாக அது வந்து மாத்திரையானுங்கிறது நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நம்மளோட பார்வையில் அது அப்படி தான் தெரியுது. ஸோ ட்ரக்ஸ் அவர் பயன்படுத்தியிருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு மறுவாழ்வுங்கிறது ஒன்று இருக்குல்ல, அந்த மறுவாழ்வு மையங்கிறது எதுக்கு இருக்குது? ஸோ ஏதோ ஒன்று, எல்லாருக்கும் ஒரு மறுவாழ்வு, ஒரு பாஸ்ட்டுங்கிறது ஒன்று இருக்குல்ல, அந்த பாஸ்ட்டில் அவர் கடந்து வந்துட்டார். சரி, இப்போ வந்து ஒரு மந்திரியாக இருக்கார், ஹானரபிள் மினிஸ்டராக இருக்கார், ஹானரபிள் எம்எல்ஏவாக இருக்கார், மக்கள் பிரதிநிதியாக இருக்கார். இன்றைக்கி அதை தவறு செஞ்சுருந்தால் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொலைநோக்கு பார்வையாக அதை ஃபார்வர்டாக மூவ் ஆகி போகிறது தான் உண்மையிலே நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். பழைய விஷயத்தை எதுக்கு போட்டு கிண்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எதிர்கட்சிகள் அதை தான் பண்ணுறாங்க. இன்றைக்கி 2 விஷயத்தை டிவிக்கு அரசாங்கம் மக்கள் அந்தளவுக்கு கஷ்டப்பட்ட ஒரு விஷயம். போன ஆட்சியில் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. தொடர்ந்து 100 நாட்களுக்கிட்ட போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டம் எல்லாமே போன ஆட்சியில் வீணடைஞ்சு. ஆனால் நாங்கள் வந்தால் இதை பண்ணுவோன்னு சொல்லி டிவி கவர்மெண்ட் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தாங்க. அந்த உத்தரவாதத்தை இன்றைக்கி நிறைவு செஞ்சுருக்காங்க. 2 சம்பவங்கள், அது 2மே இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து ஒட்டுமொத்தமாக மறைச்சிருச்சு. இந்த ட்ரக் பயன்படுத்தினார், நீங்கள் பாருங்கள், சரத் என்ற அமைச்சர் வந்து ட்ரக் பயன்படுத்தி இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, நான் என்னோடய பார்வையில் சொல்கிறேன், டிவிக்கு அரசாங்கத்தை 1 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹுசேன் என்ற நபர், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஹுசேன் என்ற நபர் வந்து காமராஜர் அவர்களுடைய ஒரு விஷயத்தை முன் வச்சு விஜய் அவர்களை விமர்சித்தார் என்ற ஒரே காரணத்துக்காக நேர்த்திக்கு அவரை கைது பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த கைது தேவையான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு என்னோட பார்வையில் தேவை கிடையாது. நீங்கள் தயவு செஞ்சு கண்டென்ட் கொடுக்காதீங்கயா. 1 ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ண விஷயத்த நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்கன்னா, திமுக இந்தளவுக்கு அராஜகத்தை அந்த டைமில் பண்ணாங்க. நான் உங்களை வந்து திமுக கூட ஒப்பிட்டெல்லாம் சொல்லலை. டிஎம்கே எப்படி கைது பண்ணாங்க தெரியுமா? கரூர் இஷ்யூ டைமில் வரதராஜன் என்ற ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர், வரதராஜன் என்ற நபர் நேதாஜி மக்கள் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை வழிநடத்தி கொண்டு போனார். அந்த இயக்கத்தோட தலைவராக இருந்த நபர், ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸராக இருந்த நபர், அவரையே நைட்டோட நைட்டு வயதாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட பார்க்காம பொருட்படுத்தாமல் கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. பல நாட்கள் ஜெயிலில் இருந்தார். அவர் வெளில வந்து பர்சனலாக சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நான் உள்ளேயே மரணிச்சிருவனோ செத்துருவனோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருந்துச்சு. பேசுகிறது யார்? ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர். நான் உள்ளேயே செத்துருவனோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள், ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள், சவுக் சங்கர் அவர்கள் சொல்லிட்டு எல்லாருமே அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த டைமில் கரூர் சம்பவத்தில் உண்மையை பேசிட்டாங்க, 41 பேர் நடந்த அந்த உயிர் சம்பவத்தில் துயரத்தில் உண்மையை பேசிட்டாங்கன்னு காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணாங்க. அது அராஜகம் தானே. அது வந்து அங்கே என்கொயரி போயிட்டுருக்கு. இவங்களோட கருத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க. அந்த கருத்தை பதிவு பண்ண ஒரே காரணத்துக்காக கைது பண்ணாங்க நைட்டோட நைட்டு.
கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட நபர்களை வந்து அந்த டைமில் வந்து கைது பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இன்னைக்கு டிவிகே கவர்மெண்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு நபரை இன்னைக்கு வந்து கைது பண்ணியிருக்காங்கன்னா உண்மையிலே இது மாற்றம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபார்வர்டாக ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது ஒரு 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 தொலைநோக்கு விஷயத்தில் ஒரு ஒரு நோக்கி இலக்கை நோக்கி போகும்போது இதெல்லாம் அதை மறைச்சிடும். இங்கே பாருங்க, ஓராண்டுகளுக்கு முன்னாடி திமுக மாதிரியே தான் இவங்க பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு குற்றம் அதை போய் இப்போ வந்து குற்றம்லாம் கிடையாது, கருத்து சுதந்திரத்தில் அவர் பேசியிருக்கார். காமராஜர் அவர்கள் பேசின ஒரு விஷயத்தை தான் கோட் பண்ணி ஹுசேன் என்ற நபர் வந்து பேசினார். நீங்கள் வந்து அன்பானந்தன் அரியப்பன் என்ற ஒரு நபரை கைது பண்ணீங்க. அந்த விஷயம் உண்மையில தவறான்னு கேட்டால் தவறுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன், அது தவறியா? ஆனால் இது வந்து உண்மையிலே தப்பான விஷயம், நீங்கள் கைது பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அன்பானந்தன் அரியப்பன் என்ற நபர் லைக் வந்து விஜய் அவர்களை, முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை இந்த மாதிரி வந்து அவரோட மகனையும் அவரோட மனைவியையும் பர்சனலாக பேசினார். ஸோ நான் என்ன நான் சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா 2 நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ பேசியிருந்தோம். நம்ம பேசின விஷயம் என்னென்னா உண்மையிலே முறைப்படி ப்ரொசீஜராக நீங்கள் பண்ணியிருக்கணும். ஒரு நோட்டீஸ் கொடுத்து அவதூறு வழக்கு போட்டு டிஃபமேஷன் வழக்கு போட்டு அவரை நீங்கள் கைது பண்ணுங்கள், அப்படி கைது பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நைட்டு இத்தனை போலீஸ்களை இறக்கி விட்டு நைட்டு 12 மணிக்கு அவங்க வீடு கதவை போய் தட்டுனா டிஎம்கேக்கு நம்மளுக்கும் என்ன வித்தியாசம், இந்த கைது பண்ணுற விஷயத்தில் என்ன வித்தியாசங்கிறது சந்தேகம் எல்லாருக்கும் எழுமா இல்லாதான். நான் அவங்களுக்கு வித்தியாசம் இல்லைங்கிறதெல்லாம் நான் சொல்லலை, ஆனால் இந்த கைது நடவடிக்கைகள் இப்போ தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பண்ண இந்த 2 நல்ல விஷயங்கள் மறைச்சிருச்சு. என்ன தெரியுமா? ரிபன் மாளிகைக்கு வெளில தூய்மை பணியாளர்கள் கொத்தா மக்கள் அந்த அளவுக்கு வந்து நைட்டோட நைட்டாக வண்டியில் ஏற்றி கொண்டு போகிறாங்க தெரியும்ல. எதுக்குன்னா 100 நாட்களுக்கு மேலே எங்களை வந்து தனியாருக்கு விற்கிறாங்க. தனியார் விற்கிறது மூலமாக எங்களுக்கான அந்த ஊதியம், எங்களுக்கான அந்த லீவ், அவங்க ஒரு லீவ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஊதியத்தை உயர்த்தி கேட்டாலும் சரி, எதுவுமே அவன் பண்ண மாட்டான். நாங்கள் இல்லைன்னா அவன் மிஷினை வச்சு வேலை பார்த்துருவான், நாங்கள் இல்லைன்னா வடக்கனை இறக்கி அவன் வேலை பார்த்துருவான், எங்களுக்கு வாழ்வாதாரமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக தயவு செஞ்சு எங்களை தனியாருக்கு விற்காதீங்கன்னு சொல்லிட்டு கை கும்பிட்டு அந்தளவுக்கு ரிபன் மாளிகைக்கு வெளில போராட்டம் பண்ணாங்க. நைட்டோட நைட்டாக அந்த கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த ஒட்டுமொத்த மக்களையும் வண்டியில் ஏற்றி கொண்டு போனாங்க. இனிமேல் போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் என்ன பண்ணிச்சு? இங்கே போராட்டம் பண்ணாதீங்க, இன்னொரு இடத்துல போய் போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஆர்டர் கொடுத்துச்சு. ஆனால் மக்களை போராட்டம் பண்ணவே விடலை. மண்டபத்திலையும் அங்கங்கே கொண்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. அப்போ ஏற்பட்ட போராட்டத்துக்கு இன்றைக்கி ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அப்போ ஏற்பட்ட போராட்டம் தமிழ்நாட்டில் 12 மாநகராட்சிகளுக்கு கீழே இயங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர்கள், ஒட்டுமொத்த சானிடரி ஒர்க்கர்ஸையும் தனியாருக்கு வழங்கப்பட்ட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்காங்க, முடிவு எடுத்திருக்காங்க. எப்பேற்பட்ட நல்ல விஷயம் தெரியுமா? இது வந்து அந்த கைது விஷயத்தையும் இந்த விக்னேஷ் என்ற நபருடைய இந்த ட்ரக் விஷயமும் ஒட்டுமொத்தமாக மறைச்சிருச்சு. இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பழையது நோண்டணும்னு வைங்களேன், அவங்களும் பழையது நோண்ட தான் செய்வாங்க. எதுக்கு அந்த தேவையற்ற விஷயம் தான் நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இதே சென்னை மாநகராட்சி கீழே, கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு கீழே 284 கோடி ரூபாவுக்கு நடைபாதை ரோடு இருக்குது. அந்த ரோடுக்கு பக்கத்தில் இந்த பாத்வே இருக்குல்ல, இந்த பாத்வே கட்டுறதுக்கு மட்டும் 284 crores டிஎம்கே கவர்மெண்ட் போன ஆட்சியில் அலோகேட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா? வெறும் 65 கோடி ரூபாய்க்கு இந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிக்க முடியும், எஸ்டிமேட்டில் பண்ணி முடிக்க முடியும். ஆனால் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அது ஒட்டுமொத்தமாக ஹைப் ஏற்றி 284 crores ஏற்றி, அப்போ தானே கமிஷன் அடிக்க முடியும், அப்போ தானே வந்து கான்ட்ராக்டர்கிட்டேருந்து பணம் வாங்க முடியும். பணத்தை, ஏன்னா நம்ம மக்கள் பணம், மாநகராட்சிக்கு வரி கட்டுறோமா, வீட்டு வரி கட்டுறோமா, தண்ணி வரி கட்டுறோமா, லைக் வந்து லேண்ட் டேக்ஸ் கட்டுறோமா, கரண்ட் பில் கட்டுறோமா, இது எல்லாமே யாருக்கு போகுது? கவர்மெண்ட்டுக்கு போகுது. கவர்மெண்ட் ரிட்டர்னாக என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு பார்த்து கட்டி தரோம், ரோடு போட்டு தரோம், தண்ணி டேங்க் வச்சு தரோம், கரெக்டாக முறையாக அந்த கரண்ட் வசதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் திருப்பி ரிட்டர்னாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த விஷயத்தை ரிட்டர்னாக கொடுக்கும்போது அதில் ஹைப் பண்ணி பட்ஜெட்டை ஏற்றி விட்டு நம்ம பணத்தை அவங்க அடிக்கிறதுக்காக 4 மடங்கு ஏற்றி வந்து அந்த பட்ஜெட்டை கோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி விட்டுருக்காங்க. 284 crores கான்ட்ராக்ட் வந்து இன்றைக்கி கேன்சல் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பல ஆண்டுகளாக மக்கள் போராடிட்டு இருந்த தூய்மை பணியாளர்களை தயவு செஞ்சு எங்களை தனியாருக்கு விற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரும் போராட்டத்தை முன்னெடுத்த அந்த போராட்டம் வந்து இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக கேன்சல் பண்ணியிருக்காங்க டிவிகே கவர்மெண்ட். உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். இந்த வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயத்த இந்த மாதிரிப்பட்ட கைது நடவடிக்கைகள் மூலமாக மறைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா நேஷனல் மீடியா முதல் எல்லாமே அந்த கைது தான் பேசிகிட்டு இருக்காங்க. டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் இந்த மாதிரி வந்து கைது செய்யப்பட்டார், ஜென்சி ஒருங்கிணைப்பாளர் ஆர்கனைசர் இந்த மாதிரி கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இது தேவையற்ற விஷயமா நான் பார்க்குறேன். தயவு செஞ்சு மக்கள் உங்களோட கருத்து என்னங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.